எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுவே பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடுவே பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். 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 இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கா உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கா உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நிறைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. என் நிறைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். புதிய ஏற்பாடு மட்டும் பழைய ஏற்பாடு அப்படி அல்ல, பழசும் புதுசும் நமக்கு தேவை. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு அதில் ஒரு சிறிய எழுத்தாகிலும், ஒரு சிறிய எழுத்தான நம்ம தமிழ் மற்ற மொழிகள் எல்லாத்தையும் விட ஆமீன் எபிரேய மொழிகளிலே தேவன் மறைந்திருக்கிறார். ஆமீன். ஆகதான் அவர் சொல்றார், ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் என்னது ஒழிந்து அந்த எழுத்துக்களே இப்ப நம்முடைய எழுத்துக்களை போல அந்த எழுத்துக்களே ஒரு உருவம் தரித்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும். ஆமை கருத்து சித்தமானால் நாங்கள் வரும் காலங்களிலே தியானிக்கலாம். நீங்களாம் எங்க பைபிள் ஸ்டடிக்கு வாங்கினா ஒருத்தரும் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே இருக்கீங்க, வந்தா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். கடந்த நாட்கள் ஒரு ஸ்டடி ஒன்று பார்த்தேன். அந்த ஸ்டடியில நம்ம நினைக்கிறோம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த வித்தை பிடித்தான அந்த வித்து எவ்வளவு பயங்கரமாக பிசாசானவன் போராடி கொண்டே இருக்கிறான் என்பதை இன்றைய வரைக்கும் அவன் என்ன செய்கிறான், போராடி கொண்டே இருக்கிறான். சபையாகிய மனவாட்டியை என்ன செய்கிறான், மனவாட்டி என்கிறவர்களுக்குள் இருக்கிற வித்தை அவன் தூஷணம் பண்ணும்படியாக சபைக்குள்ளும் பல காரியம். ஆகவே வேதத்தை நாங்கள் சும்மா விளப்பமில்லாமல் வாசிக்க கூடாது. ஆகவே எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அப்படின்னா என்னது, ஆமீன் அதுல ஒரு எழுத்துல ஒரு கொஞ்சம் அப்படி மாறி இருந்தாலும் என்னது புரிகிறதா? ஆமீன் அது என்னது, அந்த எழுத்துடைய காரியமே மாறி போயிடும். அம்மாவே இல்லையா? ஆகவே சொல்லுகிறாரா, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் மீறி பாருங்க, ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட என்ன செஞ்சிடக்கூடாது, மீறிடக்கூடாது. நம்ம வசனத்தை கூட நம்ம சரியா சொல்ல வேண்டும். நம்ம மீறி சொல்லிடக்கூடாது. ஆமீனே அது தவறா போயிடும். ஆமாவே இல்லையா? வசனத்தை தவறா நம்ம உபதேசித்தா என்னது, என்ன அர்த்தம்,
இயேசுவை தவறாய் நாங்கள் உபதேசிக்கிறோம். வார்த்தை தானே, வார்த்தை தவறா சொன்னா இயேசுவை நம்ம தவறா சொல்லுகிறோம். அவருக்கு ஒரு பலவீனத்தை கொண்டு வருகிறோம். ஒரு எழுத்துல நம்ம ஒரு எழுத்து அப்படி குறைக்கிற நேரம் அது என்ன ஆகுது? ஆமா, அது குறைவுள்ள பிரசங்கமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை குறைவுள்ளதாக காணப்படுகிறது. ஆகவே அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதா இருந்தாலும் சரி, அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இந்த கணக்கா போதிக்கிறேன்னு சொன்னா பரலோகத்திலையும் என்னது எல்லாவற்றிலும் சிறியவனாய் காணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். அவர் சொல்லுங்க, இதை கை கொள்ள வேண்டும். வசனங்களை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். சாமி வெளிப்படுத்துதல் 1:3 என்னமா சொல்லுது? வாசிங்க, சொல்லப்படுது இல்லையா? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இந்த வேத சத்தியத்தை முதலாவது வாசிக்கிறவன், இரண்டாவது கேட்கிறவன். பாருங்க, வாசிக்க தெரியாதவன் இப்ப கேட்கணும். எனக்கு வாசிக்க தெரியாது, வாசிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன செய்யணும்? கேட்கணும். இன்னைக்கு அதெல்லாம் இப்போ ரொம்ப மாடிஃபையா வந்துருச்சு. ஆமாவே இல்லையா? இன்னைக்கு வசனத்தை இதில் ஃபோனில் போட்டுவிட்டா அது பிரசங்கம் வருது. ஆமாம், கேட்கணும். பாருங்க, இதில் எழுதியிருக்கிறதுல கை கொள்ளணுமா? ராமேன் இதில் எழுதியிருக்கிறது என்ன செய்யணுமா? கை கொள்ளணும். இலகுவானது. இது பெரிய கஷ்டமானதா? வேத வசனம் கஷ்டமானதா? இலகுவானது. ஆமாவே இல்லையா? ஜெபம் பண்ணுறது என்னது கஷ்டமா? ஜெபம் பண்ணுங்கிறாரே ஆண்டவர், போயிட்டு இரவும் பகலும் கஷ்டமா? வேதத்தை வாசிக்கிறது கஷ்டமா? வரங்கள் வல்லமைகளை பயன்படுத்துறது கஷ்டமா? ஆமே, எதுவுமே நமக்கு கஷ்டமான. ஏன்னா அவர் இந்த பூமியிலே என்ன செய்தார்? எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஆண்டவர் கேட்கணுமா? ஆண்டவரே, நான் 40 நாள் உபவாசம் பண்ண ஆண்டவரே, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா அப்படின்னு என்ன சொல்வாரு? நீ என்ன உபவாசம் பண்ணவன்? 6 மணி ஆனாலும் டக்குன்னு வாயை கழுவிட்டு போயிட்டு 2 இட்லியை சாப்பிட்டு உபவாசம். தனித்து ஜெபித்த அனுபவம் இருக்கிறதா அப்படின்னா என்ன சொல்வாரு? இரவிலே ஜெபித்த அனுபவம் இருக்கிறதா அப்படின்னு ஆண்டோட கேட்டு என்ன சொல்வாரு? இந்த அதிகாரத்தின் இந்த வசனத்தை வாசிக்க தம்பி அப்படின்னு சொல்வார். அம்மாவா இல்லையா? ஒருத்தர் கேட்பாரு, ஆண்டவரே உங்களோட ஊழியம் செய்ய வருவதற்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் கேட்பார் இல்லையா? அந்த மாதிரிக்கு வாசிங்களேன். வசனங்களை வாசிக்கிறவனோ கேட்கிறவர்களோ இதில் எழுதி இருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களோ பாக்கியவான்கள். அந்த 3 காரியத்தை செஞ்சா நீங்க யாரு? பாக்கியவான்கள். செய்யாவிட்டால் ஆணவ போட்டுக்கிறீங்க. என்னது? அபாக்கியவான்கள். பாக்கியவான்கள் ஒரு எழுத்து தான் வந்து உட்காரும். வந்துட்டா அபாக்கியம். அப்புறம் நமக்கு என்ன பாக்கியம் கிடைக்காது. இப்ப இங்க வந்துருங்க. பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹலோ, ஆண்டவர் சொல்லுகிறாங்க. இப்ப அங்க வேத பாதகர்கள் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க? புரியுதா? அவங்களே பரிசேயர் இவங்க என்ன செய்யறாங்க? மோசேயுடைய பிரமாணத்தை என்ன செய்யறாங்க? அதை கை கொண்டு ஜனங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆமாவே இல்லையா? அவங்க யாரும் ஒரு நாளாவது விசுவாசிகளாகி அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்க உப்பா இருக்கிறீங்க, நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்க பட்டினமா சொல்லியே இருக்க மாட்டாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? பாவியா இருக்கிறீங்க, பாவம் செய்றீங்க, உனக்கு குஷ்டரோகம் வரும், உனக்கு அது வரும், இது வரும், பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்க 20. அவங்க என்னது? பிரமாணங்களை அதைதான் கை கொண்டு அவங்க செய்யறாங்க. ஆனால் நீங்கள் அல்ல, நீங்க கிருபைக்குள் இருக்கிறபடினால நீங்க என்னது? வாசிங்க. அவர்கள் என்ன செய்யறாங்க? மற்றவர்களை என்ன செய்யறாங்க? நியாயம் தீர்க்கிறார்கள். நீ பாவம் செய்யற, நீ அதை செய்யற, இதை செய்யற சுட்டி காட்டுகிறார்களே தவிர அவர்கள் பாவத்தை விட்டு விலகாதவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டவர்களாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குரியவர்களாக இருக்கீங்க. கரங்களை தட்டி தேவனை இதை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு சில காரியங்களை நாங்கள் வாசித்து நாங்கள் முடிக்கலாம். வாசிங்க மகள். மத்திய அதே அதிகாரத்தில் 21 சொல்லுகிறது. அங்க சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுங்க. 27 சொல்லுகிறது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி. ஆமே. அடுத்து
44 என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இங்கே சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின்படியாக அங்கே சொல்லப்படுகிறது. ஆமென். அங்கே என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னா கொலை செஞ்சாதான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அங்கதானே சொல்ற, நீ அங்க வர்ற நேரத்துல உனக்கு ஒருத்தணும். நான் இந்த காணிக்கை போட வர்ற நேரத்துல உங்களுக்கு என்ன இருக்கணும்? கசப்பு இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த காணிக்கை போட்டு நீங்க, ஏன்னா அந்த காணிக்கை மிக முக்கியமானது. ஏன்? அது நீங்கள் கர்த்தருக்கு செலுத்துகிற அந்த காணிக்கையை ஆண்டவர் என்ன செய்வான்? ஆசீர்வதிப்பார். ராமேன். அப்ப நீங்கள் ஆமென் உங்கள் சகோதரரையோ உங்க உறவுகளையோ உங்களோட இருக்கிறவங்களோட மனக்கசப்போடு நீங்கள் போய் அந்த காணிக்கை போடு, அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப அந்த உங்க காணிக்கை என்ன செய்யப்படுகிறது? அது ஆசீர்வாதத்துக்குரியதாய் காணப்படாதபடிக்கு அது என்ன செய்யப்படுகிறது? அது பிரயோசனமற்றதாக போகும். அதனால நீங்க அந்த இடத்துக்குள்ள வருகிற பொழுது யோசிக்க வேண்டும். ஆமே, நான் யாரோடாவது என்னது, இப்போ உன்னதான் நமக்கு பிரச்சனை அவன் இல்லையா? இப்ப அப்படி இல்லை, நமக்கு போனே இருக்கு. டக்குன்னு என்ன செய்யணும்? யாருக்காச்சும் யாரோட கசப்பு இருந்தா என்ன செய்யணும்? போனை சரி அடிச்சு என்ன செஞ்சிடணும்? என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க வந்துடணும். ராமேஸ்வரன் நீ மன்னிச்சுக்கிறீங்களா, நான் உங்க ஏதோ ஒன்று சொல்லிடணும். ராமேஸ்வரன் அப்ப பாருங்களே, ஆகையால் நீ பலிபீடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரிலே அங்கதானே வச்சிடணும். அங்க கொண்டு போய் போடக்கூடாது, வச்சுட்டு ஓடணும். போய் கையை புட்டிச்சு, ஐயோ சிஸ்டர் பிரதர் வேற என்னன்னு சொல்றீங்க, அங்கிள் பொங்கல் மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆமே அங்கே உங்கள் காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படும். உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் வந்து ராமிச்சாங்க. ஆமாம், என்ன பண்ணுங்க, இதெல்லாம் நம்ம சும்மா நினச்சிக்கிட்டு போகக்கூடாது. திருவிழா எடுக்க வார நாம ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அதுபோல விபச்சாரம் செய்யாதிருப்பாய் எங்கள் காரியத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அநேக காரியங்களை அங்கே சொல்லுகிறார். ஆகவே 44 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறார். யாரையும் நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆமா, எல்லாரையும் நேசிக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க, உன் வீட்டாரே முதலாவது உனக்கு யாராக இருக்கிறார்கள்? உன் சபையாரே, உன் குடும்பமே உனக்கு என்னவாக இருக்கிறாங்க? ஆமென். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? பொறுத்துக்கிட்டு போ. உன் கணவன் உனக்கு சத்துரு போல காணப்பட்டா பொறுத்துக்கிட்டு போ. உன் பொறுமையினாலே உன் கணவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவான். நம்மவே இல்லையா? உன் பிள்ளை, உன் குடும்ப அங்கத்தினவரை நீ சாட்சியாக நிற்கணும். ஏன்னு கேட்டா, நீ வெளிச்சமாக இருக்கிறாய், நீ உப்பாக இருக்கிறாய், நீ விளக்காக இருக்கிறாய். ஆகவே என்ன செய்யணும்? ஆமா, நம்மள சில பேர் ஏசுறாங்களே, அந்த நேரம் நம்ம என்ன செய்யணும்? மௌனமா இருக்கணும். உன்னை சபிக்கிறவர்களை என்ன செய்யணும்? ஆமா, அப்ப நீங்க சொல்லுங்க, சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் என்னை சபிங்க சிஸ்டர், நான் ஆசீர்வாதம் வாங்க போறேன். ஆமாவா இல்லையா? சில பேர் அம்மையும் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறீங்க சிஸ்டர், உங்க முகம் பிரகாசமாக இருக்கு, நீங்க நல்ல ஜெபக்குழுவில் இருக்கிறீங்களோ, அவர்கள் தான் சிநேகிதர்கள். ராமின் சொல்லுங்க, அந்த சிநேகிதர்கள் தான் என்ன செய்வார்கள்? அப்படியே பின்னால வந்து என்ன செய்வாங்க? காலை தூக்குவாங்க. ராமின் சொல்லுங்க. ஆமா, ஆனால் நாமே உங்களை வெறுக்கிற மாதிரி பேசுறவங்க உண்மையிலே அவங்க என்ன செய்வாங்க? உங்களை நேசிக்கிறவர்கள். ராமின் சொல்லுவாங்க. அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை சபிச்சா நீ என்ன செய்யணும்? ஆமா, உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் உன்னை சபிச்சா நீங்க தேங்க்யூ டேடின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹஸ்பண்டா, ஹஸ்பண்டுக்கு அஸ்ன்னு சொல்லுங்க. ஆமா, தேங்க்யூ. நீங்க சபிக்க நான் என்ன ஆவேன்?
உங்களுக்குள்ள நான் ஆசிரமமா வந்துகிட்டே இருப்பேன். நீங்க சபிச்ச வார்த்தை உங்களை என்ன செய்யும்? அது சபிச்சு உங்களை கை கால் விளங்காம அப்படியே உட்கார்ந்துருப்பீங்க. அதனால சாரி, நான் ஆசீர்வதிச்சுறேன். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். சிஸ்டர் வாங்க, 1 கிலோ சிக்கன் வாங்கி தாரேன். அவங்க அப்படி மூட்டை திரும்பிட்டு போனா வீட்டுல கொண்டு போய் போட்டு வந்துடும். ராமன் சொல்லுங்க, திஸ் இஸ் தி சீக்ரெட் பிளஸிங். இது ஒரு என்னது சீக்ரெட் சொல்லுங்க, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க. இந்த 44வது வசனம் நமக்கு ஒரு பெரிய பிளஸிங். ஏன்னா நம்ம அப்படித்தானே இருக்கிறோம், ஆமாவா இல்லையா? சத்துருக்கிட்ட தானே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? பகைக்கிறவங்க கிட்ட தானே இருக்கிறோம். சும்மா அப்படி வாயில 4 பல்ல காட்டி சிரிக்கிறவங்க கிட்ட தானே இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனால் அவர்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க? எதிர்மாறான காரியத்தை செய்கிறீர்கள். ஆமென். பேதுரு சொல்லுகிறார், என்னது? நான் நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹலோ, உங்களுக்கு ஜெப குறிப்பு நீங்க ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. ஆமாவா இல்லையா? சும்மா ஐயோ சிஸ்டர் மெல்லி நல்லா பேசுவாங்க, அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ புள்ள ஜான்சி எப்பயும் சுடுன்னு இருப்பா, ஆண்டவரே அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஏன்னா நீங்க யாரை பகைச்சு இருக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் டக்குன்னு எழுதுவார். நீ பகைக்கிறேன், அவளை நேசிக்கிறேன், நீ நேசிக்கிறவன் நான் பகைக்கிறேன். ராமின் சொல்லு, தட் இஸ் a secret. ராமின் சொல்லு. ஆகவே சொல்றாரு, உங்களை நிந்திக்கிறவங்களை தேடி போயிட்டு, உங்களை துன்பப்படுத்துறவங்களை தேடி போயிட்டு கை வச்சு ஜெபம் பண்ணு, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ராமின் சொல்லு. இந்த உலகம் பாடுள்ள உலகம். இந்த உலகத்தில் நீங்கள் சகித்து கொண்டு போகும். ஏன்னா இயேசு என்ன செய்தார்? ஆமென். சத்துருவை அவர் என்ன செய்தார்? தன் சொந்த ஜனங்களை அவர் என்ன செய்தார்? சிநேகித்தார். ஆமாவே இல்லையா? வேற யாரு? அவர் என்ன செஞ்சாங்க? சபிச்சாங்களா இல்லையா? அப்ப என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சாரு. ஆமாவே இல்லையா? இப்ப இதெல்லாம் நீங்க செய்யற நேரம், ஹலோ நீங்க யாராக இருக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவனை கொஞ்சம் தாடி வச்சு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு கையில் ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு அப்படி அந்த இயேசு அல்ல இது. அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் அவருடைய அச்சி அடையாளங்களை தடுத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்து என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். அழகாக வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு சில காரியத்தை பார்த்து முடிச்சிடுவோமா? ஆவிக்குரிய ரகசியம் மத்திய 6:3 வாசிங்க கொஞ்சம் கொஞ்சம். சரி மகள் 3 வாசிக்கிறேன். சரி வாசிங்க. அந்த காலத்துக்கு போகாது, இருட்டுக்குள்ள போயிட்டு தர்மம் செய்யாது, அது பாவம். அப்பொழுது கரங்களை தட்டி தேவனை படைக்கணும். இது ஒரு செய்கிறது. ஆமாம் சிஸ்டர், இந்தாங்க 1 கிலோ அரிசி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். கணக்கை எடுடா, போட்டோவை 2 பேர் முகத்தையும் சொல்றாரு. அவருக்கு தெரியுதுங்க இந்த காலத்துக்கு இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி அப்பவே எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமாவே இல்லையா? நீ தர்மம் செய்யற நேரம் யாருக்குமே தெரியக்கூடாது. ராமின் சொல்லு, நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? அப்படி கையில கொடுத்துட்டு ஐயோ வேணும் சிஸ்டர் போ அப்படின்னு அப்படியே போயிடணும். ராமின் சொல்லுங்க. அது அவர் அங்கிருந்து பார்த்துக்கணும். ராமின் சொல்லு. ஆமாவே இல்லையா? நீங்க வெளியரங்கமா செய்கிற நேரம் இவர் பார்ப்பாரு. நீங்க அந்த ரகமா செய்கிற பொழுது தேவனாகி அவர் பார்ப்பார். ராமின் சொல்லு. அவர் சொல்லுகிறார், வெளியரங்கமாக நீங்கள் 50 ரூபா கொடுத்துட்டு சந்தோஷமா போய் வீட்டுக்கு போவீங்க. உங்க மாமா ஏதாச்சும் ஒரு நிலத்தை வித்து கொண்டு வந்து 5 லட்சத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி விசுவாசிங்க. சும்மா அப்படி பேசி பார்ப்போம். என் மனசு அந்த நிலத்தை விற்றேன், அந்த என் மனசுக்கு என்ன ஆயிட்டு, உனக்கு கொடுக்கணும்னு இருந்துச்சு. அதனால பஸ் ஏறி வந்து கொடுத்துட்டேன். 50 ரூபா 5 லட்சமா மாறிடுச்சு. அதே நேரம் இந்த 50 ரூபாய் கொடுத்து நீங்க போட்டோல எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டீங்கன்னா அதுல 1000 2000 கோடி பேர் உங்களுக்கு லைக் பண்ணாலும் அது உங்க லைஃபுக்கு சரி வராது. 6 சொல்லுகிறது,
நீயோ ஜெபம் பண்ணும்போது பாருங்க சொல்ற, நீ ஜெபம் பாருங்க, கவனம் இதெல்லாம் பார்த்துக்கிறீங்க. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து வீட்டுக்குள்ள ஓடிப்போ, உன் கதவை பூட்டு, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. சீக்ரெட். உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? சிஸ்டர், ஐயோ நான் ஜெபம் பண்ண போறேன் சிஸ்டர், சிஸ்டர் ஜெபம் பண்ண போறேன் சிஸ்டர், சிஸ்டர் சொன்னா கோவிச்சுக்குவாங்க. பிரதர், அங்கிள், ஜெபம் பண்ண போறோம், ஜெபம் பண்ண போறோம், ஜெபம் பண்ண போறோம்னு நீங்க ஊரெல்லாம் கத்திக்கிட்டு போனா நான் போனேன் இல்ல. அந்த ஜெபம்ங்கிறது விசுவாசானவருக்கு என்னது, என்ன உண்டாகும்? நீங்க ஜெபம் பண்ண போறேன்னா என்னது, என்னது, வெறி உண்டாகும். நான் பக்கத்துல உட்கார்ந்து ஆராதித்துக் கொண்டிருந்த அந்த தேவனுடைய மகிமையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நான் அவரை என்ன செய்ய முடியவில்லை, அவரோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. நான் என்னது, தள்ளப்பட்டவனாய் துரத்தப்பட்டவனாய் இருக்கிறேன். நீ இந்த ஊர்ல கருவாடு மாதிரி இருந்துட்டு ஜெபம் பண்ண போறீங்க. ஆமாவே இல்லையா? அவ்வளவு எரிச்சலா இருக்கும். ஜெபம் என்பது என்னது, the communication with God. ஆண்டவரோடு நீங்க என்ன செய்றீங்க, தொடர்பு கொள்றீங்க. அவனுக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை, அங்கங்கே ஓடி திரியினான். அவன் செய்யறது ஒண்ணுமே வாய்க்காமல் போகிறது. நீ செய்கிறது எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். ஆகவே உன் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், சீக்கிரட்டாக இருக்க வேண்டும். ராமேந்திரன், யாருக்கு உங்க ஜெப வாழ்க்கை, நான் 2 மணி நேரம் ஜெபிச்சேன் அப்படின்னீங்கன்னா அந்த 2 மணி நேரமும் துவங்கின்னு போயிடும். இந்த பிரஷர் குறைகிற மாதிரி, வேற என்ன குறையும், பல்ஸ் குறைகிற மாதிரி. புரிகிறதா? அது ஆண்டவரோடு பேசுகிறது. ராமேந்திரன், ஆமாம், நீங்க உங்களுக்கு விருப்பமானவர்களோடு பல மணி நேரம் பேசினா, ஆமாம், உங்க பக்கத்து வீட்டில் உங்க பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, சொல்லுங்கம்மா, சொல்லுங்களேன். எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே, ஆமாவா இல்லையா? அதே போலதான் நாமே பிசாசு என்ன செய்வான், அப்படியே பார்ப்பான். அந்த நேரம் தான் வந்து அவன் வீட்டுக்குள்ள யார்கிட்ட பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, அதை தள்ளி விடு அப்படின்னா டக்குன்னு அந்த பிள்ளை பானையை தள்ளி விடுங்க. திடீர்னு சத்தையும் போய் அங்க அட்டிக்க பாய்வோம், ஜெபம் கட்டாகும். ராமேந்திரன், அதனால ஆண்டவர் சொல்ற, உலகத்துக்குரிய எந்த காரியத்தையும் யோசிக்காத, நீ போயிட்டு என்ன செய்யணும், பாருங்களேன், பிரவேசித்து உன் கதவை என்ன செய்யணும், பூட்டு. உன் இருதய கதவை பூட்டு. சிந்தையெல்லாம் வரும். ஜெபிக்க போய் உட்கார்ற நேரம் எவ்வளவு பெரிய பரிசுத்தவனா இருந்தாலும் அதனால தான் அதிகாலையில போய் ஜெபிக்க உட்காரணும். ராமேந்திரன், இல்லைன்னா யாராச்சும் வந்து காலையிலே ஒரு இதை சொல்லிட்டு போறான், சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ற சிஸ்டர் தானே, எனக்கு பிரச்சனை நடந்து போச்சு, ஜெபம் பண்ணுங்கன்னா உங்க ஜெபமும் கெட்டு அவங்க ஜெபமும் கெட்டு, நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க, அதே யோசிப்பீங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு உங்க ஜெபமும் பாழா போயிடும். அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் கேட்கவும் மாட்டாங்க, சிஸ்டர் ஜெபிச்சிங்களான்னு கேட்கவும் மாட்டாங்க, சாட்சி சொல்ல மாட்டாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ற நேரம் மகளே மகனே நீ என்ன செய்யணும், என்னோடு கூட என்ன செய்ய வேண்டும். புரிகிறதா? மனவாட்டியாகி நீ மணவாளனோடு கூட அறை வீட்டுக்குள் போய் பூட்டி அந்தரங்கமாக நீ என்ன செய்ய வேண்டும், அவரோடு பேச வேண்டும். ராமேந்திரன், இந்த உறவை நீங்க நீங்க உங்களுக்கு அந்த ஞானம் படிப்பு உணர்ந்து கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட அந்த உறவுன்னு சொல்லி. புரிகிறதா? சில நேரங்களில் சில குடும்பங்களில் சில காரியங்களை கணவன் மனைவி பேசுகிற பொழுது யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்திலே வீடுகளுக்கு உட்கார்ந்து ஒரு சில விஷயங்களை பேசி முடிவெடுப்பார்கள். இன்னைக்கு எங்க போன் எடுத்துக்கிட்டு, எங்க இருக்கிற இந்த பஸ்ல எல்லாம் போடுறேன், ஐயோ தெரியுமா அந்த இது என்னாச்சு, அது அப்படி போடு இப்படி போடு அங்க போடு இங்க போடுன்னு போன்லயே பேசி வர்ற ஆசீர்வாதம் எல்லாம் வாயாலே கெட்டு போயிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், கதவை பூட்டு. நீ எனக்கு என்ன செய்யணும், அந்தரங்கத்துக்குள்ள வா, தனியா வா. நீ என்ன செய்யணும், நீ தனியா வா. என்ன செய்வேன், உனக்கு இந்த பூமியில வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வேன், உனக்கு கொடுப்பேன். ஆமாவா இல்லையா? யாக்கோபிடத்துல என்னது, இவன் யாரு, ஈசாக்கிடத்துல யாக்கோபு ஓடி போறான், தனியா தானே போறான், போயிட்டு என்ன செய்யலாம், எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொண்டு போகிறான். ஆமாவா இல்லையா? 17 வாசிங்க. உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் சொல்றாரு. நம்மளாம் உபவாசம்னா என்னது, 24 மணி நேரம் 48 மணி நேரம் உபவாசம் அப்படின்னு சொல்லி போட்டு படத்தை போட்டு
போஸ்டர். ஏன் அதுக்குன்னே வருவாங்க, தலையெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு வருவாங்க. ஏன் சிஸ்டர் அட்ட சொல்லிடாதீங்க, ஒரு விஷயத்துக்காக உபவாசம். போச்சு அது அங்கேயே போச்சு. அப்படிங்கிற நேரம் கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லு. நீயோ அந்த உபவாசம் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு காணப்படக்கூடாது. ஏன்னா நீ இப்ப என்ன செய்ய போறீங்க? அந்த ஜாதி பிசாசை உபவாசத்தினாலும் ஜெபத்தினால் உனக்கு வருகிற போராட்டங்கள் பிரச்சனையிலிருந்து மீட்கப்படுகிறபடினால நீ தனித்து போய் ஆண்டவரிடத்தில் இந்த காரியத்தை சொல்ல போற. இது நீ மனுஷனுக்கு முன்பதாக நீ போயிட்டு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியனா என்ன நடக்கும்? இந்த மனிதர்களுடைய மன விருப்பத்தின்படி என்ன ஆகும்? உன்னுடைய ஜெபம் அங்கே கேட்கப்பட மாட்டாது ராமின். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்கிற பொழுதும் என்னது, நீ ரகசியமாக இருக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்கிற பொழுதும் பாருங்க, நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறாரா? அவர் எங்க? அந்த இடத்துல தொங்குறாரா? எங்க? ஆமென். அவர் உங்களுக்கு தெரியாது, ஆமாவே இல்லையா? நீங்க போய் உங்க வீட்டு கதவை மூடுறதுன்னா அங்க ஒண்ணுமே தெரியாது. நீங்களும் உங்க வீட்டுல ஒரு கட்டணும், ஒரு தலையணி தான் இருக்கும். ஆனால் அங்கே யார் இருக்கிறது? ஆமென். அந்த உபவாச ஜெபத்தை கேட்கிறதுக்கு தேவன் என்ன செய்வான்? அவர் போக்கஸ் பண்ணுவார். ராமின் சொல்லுங்க. அவன் இரவிலே யாக்கோப்பு போய் வனாந்திரத்திலே படுத்துக் கொண்டிருக்கிற போது அங்க ஏற இறங்குகிற ஒரு இடத்தை கண்டான், ஒரு ஏணியை கண்டான். ராமின் சொல்லுங்க. நீங்கள் உபவாசிப்பதற்காக எல்லாம் ஆயத்தை பண்ணிடணும். உபவாசங்கிற நேரத்தில் உங்களை சரிப்படுத்திக் கொண்டு அந்த ஒரு நாளாக இருந்தால் அந்த நாளுக்கு யாரையும் என்ன செய்யக்கூடாது, மீட் பண்ணக்கூடாது, யாருக்கும் தெரியவும் கூடாது. ராமின் எங்கேயாச்சும் மலைகள் எல்லாத்தையும் காடு இல்லாட்டி ஒரு புலிகள் எல்லாத்தையும் கல்லறை தோட்டத்துக்குள்ள போய் படுத்துட்டு ஜெபம் பண்ணு. ஏன்னா மனுஷர் காணும்படி நீ என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது. ராமின் சொல்லுங்க. ஒண்ணு உன்னுடைய மேட்டுமே, ரெண்டாவது பிசாசுக்கு அது என்னவாகிடும், அவனுக்கு அது இலகுவாகிடும். உங்களை என்ன செய்வோம்? அப்பதான் என்னது போயிட்டு யார்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு உபவாசத்தை ஜெபம் பண்ணுவீங்க. நீங்க ஒருத்தர் சொல்லிட்டு போனீங்களே, அவர் போய் இன்னொருத்தர் சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க, உன் ஜெபத்தையும் அங்க போய் சொல்லு. அது கதவை டொட்டுன்னு தட்டிக்கிட்டு போச்சா? புரியுதா? நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தடை பண்ணுவதற்கு பிசாசானவன் இந்த பூமியிலே அவன் அலைந்து திரிகிறான். யாரை விழுங்க வேண்டும், யாரை அதனால கவனமா. ஆண்டவர் இவ்வளவு அழகா சொல்றாரு மலை பிரசங்கத்துல, இவ்வளவு அழகான காரியத்துல நம்ம எல்லாம் வெளியரங்கமா செஞ்சுட்டு கிடக்கிறோம். நீங்க எவ்வளவு நேரம் சொல்றீங்க சிஸ்டர்? இதெல்லாம் கேள்வியா? வாசிக்கமா முடிப்போம். பாருங்களே என்ன சொல்றாரு, நீ ஆண்டவரோடு ஒரு அந்தரங்க தொடர்பு வைத்திருந்தா அவர் அந்தரங்கமா உன்னை ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவார். நீ வெளியரங்கமா செய்கிற நேரம் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வதிக்க முடியாதபடி இந்த வெளி உலகத்தின் லௌகீக இச்சைகள் உன்னை தடை பண்ணி உன்னுடைய ஜெபத்தை அதை என்ன செய்ய அவர் எழுதி வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க இப்படி செய்யாதவர்கள் இன்றைக்கு நீங்க செய்யுங்க. உங்க ஜெபம், உங்களுடைய தான தர்மம், உங்களுடைய உபவாசம் எல்லாம் அது அந்தரங்கமா இருக்கட்டும். ராமின் அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வர போகிறார். ராமின் இந்த திருவிருந்துக்கு நேராய் வருகிற உங்களை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வர விரும்புகிறார். ஆமே, நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கணும். அம்மாவை ஆமே வாசி முடிங்கம்மா. தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்ப பாருங்க, நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களோடு கூட தனிமையாக உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை தனிமையான ஒரு வழியிலே ஒரு காரியத்தை செய்ய அவர் விரும்புகிறார். ராமின் நம்ம கூப்பிட்டு செய்யறது 4-5 பேருக்கு. அதனால இப்போ இதெல்லாம் நீங்க வேற மாதிரி இது அது வேற, நம்முடைய ஆன்லைன் ப்ரேயர் அது வேற. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில காரியத்துக்கு நீங்கள் நேரடியாக, உங்களுக்கு ஒரு வியாதினா நீங்க வீட்டில் யாராச்சும் அனுப்புவீங்களா? போயிட்டு மருந்து எடுத்துட்டு வா, எனக்கு வயிற்று வலி, நீ போய் மருந்து எடுத்துட்டு வானா அவன் டாக்டர் யாருக்கு மருந்து கொடுப்பாங்க? ஆமா, அதனால என்ன செய்யணும்? சில காரியத்துக்கு நீங்க தான் விசா எடுக்க போறீங்க, என்ன செய்யணும்? நீங்க தான் போகணும். டிக்கெட் எடுக்க போகணும், அதற்கு கூட யார்ட்டையும் போட்டு எடுத்துருவா. விசாவுக்கு என்ன செய்யணும்? அது மாதிரி சில சீக்கிரட்டான காரியத்துக்கு ஆண்டவர் உங்களை இந்த கால வேளையிலே உங்களை எதிர்பார்க்கிறார்.
உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதுவரைக்கும் இப்படி ஒரு ரகசியமான காரியத்தை செய்யாதிருந்தால் இன்றைக்கு செய்து பாருங்கள். இந்த வருஷ முடிவுக்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு அந்த ரங்கத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்தார். 7வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசித்து நாங்கள் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா சொல்றார், நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பிரசங்கத்தின் முடிவிலே சொல்லுகிறார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஆமென். நம்ம மற்றவங்களை குற்றம் தீர்க்க போறோமே, நாங்க யாரு? நம்ம குற்றவாளிகள். அமாவைகள். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்படி இந்த ஒரு விரலை நீட்டி காட்டுகிற பொழுது இந்த 3 விரல்கள் என்ன செய்யுது? அதனால உன் கண்ணுல இருக்கிற உத்திரத்தை எடு, அதுக்கு பிறகு மற்றவங்களோட கண்களுக்கு தூசிய போய் தொட அப்படிங்கிறாங்க. அம்மாவை நம்மளே அப்படி இருந்து கொண்டு மற்றவர்களை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். கடைசியாக ஆமேன் ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 1 கொரிந்தியர், எப்பொழுதும் வாசிக்கிற வசனம் 1 கொரிந்தியர் 11 27 28 வாசித்து எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ ஆமென் அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் என்னைக்கு நம்ம திருவிருந்துக்கு நேராய் வருகிறபடினாலே இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய ஆமென் பாவத்தோடு ஆமென் என்ன செய்யக்கூடாது? ஆமென் பானம் பண்ணக்கூடாது. ஆகவேதான் நீதிமொழிகள் சொல்லுகிறது 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடையவே மாட்டான், அவைகளை அறிக்கை செய்யும் நேரம் இது. நாங்கள் பலவீனர்கள் தான். இனி நாங்கள் இப்படிப்பட்ட பலவீனத்துக்குள் போகிற பொழுது அதனுடைய காரியம் நமக்கு ஆபத்தாய் விடும். ஆகவே இப்படி இருக்க எவன் அபாத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவனுடைய அவனுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த ஆமென் எது அந்த உடன்படிக்கை, அந்த புதிய உடன்படிக்கை, அந்த இரத்தத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து கடைசியாக தன் சீசரோடு மாடியிலே அவர் பண்ணின அந்த உடன்படிக்கையை இவர்கள் துச்சமா எண்ணினபடினாலே இதனுடைய விளைவு சொல்லுகிறது. வாசிங்க, எந்த மனுஷனும் எண்ணத்தினாலெனில் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு. ஆமென். கடைசி நியாய தீர்ப்பு என்ன உண்டாயிடும்? ஆக்கினை தீர்ப்பு, அக்கினிக்கு நேராக கோர தீர்ப்பு. அதனால் இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்கள் நானும் நீதிமொழி 28:13 படியாக என்ன செய்ய வேண்டும்? ஆமென். பாவங்கள் எனது உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டே தானே இருக்கிறோம். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடக்கொள்ளுக்கள், உலகத்தை நான் ஜெயிக்கிறேன் சொன்னது போல இந்த பாவ உலகத்தில் நமக்கு பாவத்தை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தங்கள் அநேக நேரங்கள் நம்ம பாவத்தில் விழக்கூடிய நேரங்கள் இருக்கிறது, மேற்கொள்ளக்கூடிய நேரம் இருக்கிறது. ஆகவே நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவர் இந்த திருவிருந்து நேரத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்.